கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. அந்த தசை வந்து இந்த நம்ம சைடில் இருக்கு பாருங்க. இப்போ நான் தொட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஆயில் வச்சு இதே சின் பகுதியிலேருந்து காது வரைக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோங்க. அதாவது வெயில்னால முகம் கருத்து போய் வாடி போய் சுருங்கி போய் இன்னைக்கு நம்ம அவதி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம கைகளாலேயே நம்ம முகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ. நம்ம முகத்துல வந்து மொத்தம் எத்தனை தசைகள் இருக்கு தெரியுங்களா? இந்த மாதிரி 43 தசைகள் இருக்குங்க. வழக்கம் போல என்னோட வீடியோக்கள் எல்லாத்துலயுமே தசைகளுக்கு உறுதி கொடுங்கள் அப்படின்னு சொல்றோம்ல, அதே மாதிரி முகத்தில் இருக்கக்கூடிய இந்த 43 தசைகளுக்கு உறுதியை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம முகத்தில் வரக்கூடிய இந்த சுருக்கங்கள், நம்ம முகத்தில் வரக்கூடிய பருக்கள், நம்ம முகம் வெயில்னால சன் பர்ன் ஆகி டேன் ஆகி கருமை நிறத்துக்கு மாறுறது போன்ற பல விஷயங்களை நம்மளால தடுக்க முடியும். இன்னைக்கு நான் சொல்லி தரக்கூடிய 10 முக தசைகளுக்கு உண்டான விஷயங்களை செய்யும் போது இந்த நன்மைகள் கிடைக்குது. கூடவே நம்மளுக்கு சைனஸ் தொந்தரவுனால உண்டாகக்கூடிய இடத்துலலாம் அழுத்த முகத்துல உண்டாகும், தலைவலிகள் அதிகமா இருக்கும். இந்த காலத்துலலாம் நல்லா தண்ணீர் குடிச்சிட்டு சாயந்தர நேரத்துல நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பகல் நேரத்தில் காலையில் வந்து ரொம்ப சன் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கிரீம்கள் யூஸ் பண்ணணும், மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் யூடியூப்ல பார்ப்பீங்க. இதையெல்லாம் போட்டிங்கனாலும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்க. எல்லாமே நீங்கள் ஃபர்தராக இந்த ஜோக் வரும்ல, அது மாதிரி நார்மல் நேரத்துல இருந்து இன்னும் கருமை நேரத்துக்கு தான் நம்ம போகுமே தவிர பெரிய அளவில் இந்த சூரியனுக்குலாம் நான் அந்த கிரீம்கள் எதுவும் கேட்காதுங்க. எந்த கிரீமும் கேட்காது. நான் வேணா எழுதி தரேன். இந்த மாதிரி சூழ்நிலையில என்னதான் ட்ரீட்மெண்ட் டாக்டர்னு கேட்டீங்கன்னா நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெய் இருக்கு பாத்தீங்களா? இந்த தேங்காய் எண்ணெய் தான் நம்மளுக்கான மசாஜிங் ட்ரீட்மெண்ட். சாயந்தர நேரத்துல இதை கட்டாயம் பண்ணுங்க. சாயந்தரம் தூங்க போறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா நம்ம முகம் பொலிவுறது கட்டாயம் நடக்கும். அதே சமயம் பகல் நேரத்துலலாம் வந்து காலையில் நம்ம ஒரு வாட்டி சோப்பு போட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா பகல் நேரத்துல அடிக்கடி சோப்பு போட்டு கழுவாதீங்க. வெறும் தண்ணீர்ல நம்ம முகத்தை நம்ம லைட்டா வந்து நனைச்சி ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்ச்சீஃப் வச்சு ஒத்தி எடுத்துட்டு லைட்டா ஒத்தி எடுத்துட்டு ஃப்ரீயா இருங்க. அடிக்கடி முகம் கழுவுதல் அப்படிங்கிறத பண்ணுங்க. அதே சமயம் கைகள் சுத்தமா இருக்கணும். நீங்க முகத்தை கழுவும் போது வெறும் தண்ணீர்ல சோப்பு இல்லாமே நம்ம முகத்தை கழுவிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 வாட்டியாவது இந்த வெயில் நேரத்துல நீங்க பண்ணிட்டு இரவு நேரத்துல சாயந்தரம் நேரம் ஆன உடனே உங்க முகத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்ப நம்ம செய்யக்கூடிய மசாஜ் செஞ்சீங்கன்னா இது ஸ்கின் கேர் டெக்னிக் ஓவர் இல்ல மற்ற பகுதிகள் உடலோட மற்ற பகுதிகளுக்கும் தேவை, கை கால்களுக்கும் தேவை அப்படின்னா அது நம்ம வேற வீடியோல பார்ப்போம். எல்லாத்தையும் நான் கவர் பண்ண முடியாது. இன்னைக்கு இந்த 10 டெக்னிக்கை மட்டும் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட்டுங்க கொஞ்சம் பக்கத்துல வாங்க. ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம முகத்தில் 43 தசைகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன். 43 to 60ன்னு வச்சுக்கிட்டாலும் குறிப்பாக 43 தான் நம்ம சொல்லணுங்க. இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை சொல்கிறேன். அதாவது நம்ம வாய்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம உடம்புலேயே மிகவும் உறுதியான தசை அப்படின்னா எந்த தசை தெரியுங்களா? கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. அந்த தசை வந்து இந்த நம்ம சைடில் இருக்கு பாருங்க. இப்போ நான் தொட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த தசை தாங்க. இதை வந்து மசீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தசை தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான தசை. எந்த வகையில ஸ்ட்ராங்கான தசைனா நம்ம தலையோட எடை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4.5 கிலோகிராம்ல இருந்து 5 கிலோகிராம் தான் இருக்கும். ஆனா இந்த தசை வந்து பற்களை கடிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தசை. நம்ம பற்களை நல்லா கிளென்ச் பண்ணி கடிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இது ஃபோர்ஸை உருவாக்கும் அப்படின்னா 90 கிலோகிராம் எடை அளவுக்கு ஃபோர்ஸை உண்டாக்கும். அந்த அளவுக்கு கடிக்கும் திறன் இந்த தசைகள் இயக்கப்படுவதால் நடக்குது. சோ அந்த வகையில இந்த மசீட்டர் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே மிகவும் வலுவான தசை. சரிங்களா? அடுத்து ஸ்மைலிங் மசில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம சிரிக்கிறதுக்கு, இப்ப நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்ல, சிரிக்கிறதுக்கு உண்டான தசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த தசை தாங்க. இதுதான் இங்க இருக்கிற தசை தான். ஜைகோமெட்டிகஸ் மேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தசை இதுதான் கன்னத்தில் குழி விழுவதற்கும் இதுதான் காரணம்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். அதாவது இந்த ஜைகோமெட்டிகஸ் மேஜர்ல இந்த 2 தசைகளுக்கு இடையே ஒரு சின்ன கேப் தெரியுதுங்களா? இந்த சின்ன கேப் தான் வந்து நம்மளுக்கு கன்னத்தில் குழி விழுவதற்கு காரணமான ஒரு தசை. சரிங்களா? அடுத்து கோபம் வரும்போது கோபத்திற்கு காரணமான தசை எது தெரியுங்களா? அப்படியே நான் இங்க ஒரு டச் பண்ணி பார்க்குறேன். இங்க பாத்தீங்களா? இந்த தசை இருக்கு பாத்தீங்களா? இது வந்து டிப்ரெசார் ஆங்குலர் ஓரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிரி மசில் ஆஃப் த ஃபேஸ். கோபம் வரத்துக்கான தசை இதுதான். அடுத்து கிஸ்ஸிங் மசில் ஆஃப் த ஃபேஸ். முத்தம் கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ் அப்படின்னு நம்ம வாயை சுற்றி இருக்கக்கூடிய தசை ஆர்பிகுலாரிஸ் ஓரிஸ்.
நம்ம கண்களுக்கு மிக முக்கியமா நம்ம கண்கள் பிளிங்க் பண்றதுக்கு இதுக்கு தேவையான இந்த தசை ஆர்பிகுலாரிஸ் ஆக்குலாரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த மாதிரி நம்ம தசைகளை பத்தி சொல்லிக்கிட்டே போலாங்க. இப்போ ஒரு 4-5 தசை பத்தி சொன்ன மொத்தம் 43 தசைகள் இருக்கு. எல்லாத்தையும் பத்தி சொன்னா இன்னைக்கான வீடியோ இதுலயே போய் முடிஞ்சிடும். அதனால நம்ம அப்படியே இந்த ஸ்டேஜோட கட் பண்ணிக்கிறேன். ஆனா அதே சமயம் நான் எதுக்காக இந்த அளவுக்கு இந்த தசைகளுக்கெல்லாம் பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கங்க. நம்ம தசைகள் உள்ளார இருக்கக்கூடிய இந்த தசைகளுக்கு கூட பல ஃபங்க்ஷன் உண்டு, பண்புகள் உண்டு, அதற்கு சில வேலைகள் உண்டு. ஆனா இந்த தசைகள் எல்லாத்தையும் இந்த ஒரு நரம்பு கண்ட்ரோல் பண்ணதுன்னா மூளையில இருந்து வரக்கூடிய ஒரு 7th cranial nerve அப்படின்னு சொல்லுவோம். ஃபேஷியல் நர்வ் அப்படின்னு ஒரு நர்வ் இருக்குங்க. இங்க இருந்து அப்படியே காதுக்கு பின்னாடி இருந்து இப்படி வந்து நம்ம முகம் பூரா பரவுங்க. இந்த ஃபேஷியல் நரம்பு தான் நம்மளுக்கு பெரும்பாலான தசைகளை இயக்கக்கூடியது. அந்த ஃபேஷியல் நரம்பு தான் நம்ம முகத்துல. சோ இந்த ஒரு பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோ. அது இங்க இருந்து வரும் யூசுவலா. சரிங்க, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஃபேஷியல் மசாஜ், ஃபேஸ் யோகா அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. நான் இந்த புக்கையுமே படிச்சேன் உட்காந்து. இந்த புக்ல ஒரு சைனீஸ் ரைட்டர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யோகா இப்போ ஒவ்வொரு நாட்டினருக்கு வேறுபடுதான். அதாவது சைனாஸ், அதாவது சீன மக்கள், ஜப்பானிய மக்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர்ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்னெற்றி பகுதியில சுருக்கங்கள் அதிகமா விழாதாமா. அதே சமயம் அமெரிக்கர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட முன்னெற்றியில அதிகமான சுருக்கங்கள் விழுந்திருக்குமாமா. எதனால இப்படி சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது அமெரிக்கர்கள் ரொம்ப இமோஷனை வெளிப்படுத்துறவங்க, கோபமானாலும் சந்தோஷமானாலும் அதை அதிகமா வெளிப்படுத்துறவங்க அவங்க முகத்துல. அப்படியா? சாரி, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதாவது இந்த மாதிரி ரொம்ப இமோஷனை வெளிப்படுத்தும் போது இப்ப நானே அதிகமா என்னோட இமோஷனை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கோடுகள் தலையில விழுகுது. அப்ப எனக்கு வயசாக இந்த இடத்துல அதிகமான சுருக்கங்கள் வரும் அப்படிங்கிறது உறுதி. ஆனா ஜப்பானியர்கள் பாத்தீங்கன்னா அப்படி வெளிக்காட்ட மாட்டாங்களா உணர்ச்சிகளை, அதிகமா அவங்களோட முன்னேற்றியை உபயோகப்படுத்த மாட்டாங்களாமா. அதனால அவங்களுக்கு இந்த முன்னேற்றியில இருக்கக்கூடிய முன்னேற்றிய சுருக்கங்கள் அப்படிங்கிறது லேட்டா தான் வரும், ஆரம்பத்துல வராது. ஆனா அமெரிக்கர்களுக்கு முன்னேற்றி சுருக்கம் சீக்கிரமா வந்துடும். அதே சமயம் இந்த சைனா ஜப்பான்காரங்களுக்கு சாகிங், ஃபேஷியல் சாகிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் சீக்கிரம் வந்துருமாமா. அதாவது முகம் தொங்கி போய் இப்படி தசைகள்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய தசைகள் வலுவழுதுச்சுன்னா என்ன ஆகுங்க, இங்கேயே அதே தான் இப்படி ஆயிடுது இல்ல. சாகிங், ஸ்கின் சாகிங், ஃபேஷியல் சாகிங் நடக்குது, கீழே போகுது, தொங்கி போன மாதிரி ஆகுது. இது ஜப்பானியர்கள் சீனர்கள் அதிகமா வருது. ஏன் அப்படின்னா அவங்க அதிகமா அந்த இமோஷனை வெளிக்காட்டாததுனால, அந்த தசைகளுக்கு பயிற்சியை கொடுக்காததுனால இப்படி ஆயிடுதாமா சோகமா. அதே சமயம் அமெரிக்கர்களுக்கு இந்த ஃபேஷியல் சாகிங் அவ்வளவு சீக்கிரம் வராதாமா, லேட்டா தான் வருமாமா. அஃப்கோர்ஸ் இவ்வளவு பயங்கரமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாலும் இதுக்கான எவிடன்ஸ் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா எனக்கு தோணுச்சு. மொத்தத்துல இன்னைக்கு நம்ம இந்தியர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் சேர்ந்த கலவை. நாம தசைகள் பயிற்சிக்குள்ள போயிடுவோங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல மசாஜ் தெரப்பிக்கு வருவாங்க. இந்த கைகளை நல்லா சோப்பு போட்டு சுத்தமா கழுவிக்கங்க. கழுவினதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணணும். முதல்ல எடுத்தோன்னே ஸ்கின் பிஞ்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தம்பு, நம்ம கட்டை விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கரால நம்ம முகத்தோட தோள்களை இந்த பகுதி சின் பகுதியில இருந்து லைட்டா கிள்றோங்க. ஃபேஷியல் பிஞ்சிங்னா கிள்றது. அப்படி கிள்ளும் போது ரொம்ப வலிக்கிற மாதிரிலாம் கிள்ளக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி நம்ம தசைகளை இங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றதே தசைகளை. அதனால இந்த உள்ள இந்த ஸ்கின்னுக்கு, இந்த தோலுக்கு உள்ளார ஒரு தசை இருக்கு, அது ஒரு முக்கியமான தசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த தசையை நீங்க பிஞ்ச் பண்றீங்க. இந்த பிஞ்சிங்கிறது நம்ம ஹோல்டு பண்ணிக்கிட்டு இப்படி, அதாவது சாவி ஒரு டோருக்குள்ள, கதவுக்குள்ள சாவியை போட்டு சாவியை திருப்புவீங்களா, ஸோ அதே மூமெண்ட் இங்க நீங்க பண்றீங்க. 1 2. அது எப்படி பண்றீங்கன்னா, நீங்க அது சின் பகுதியில இருந்து இந்த தாடை பகுதியை நோக்கி பிஞ்சிங் பண்றீங்க. நம்ம சரிங்களா? ஸோ இது ஒரு பிஞ்சிங் அப்படிங்கிறது குறிப்பா இந்த பகுதியில் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்டு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இங்கேருந்து மேலே போயிட்டு திருப்பி மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கேன், அதே மூமெண்ட்டு. இப்போ நான் கையில் ஆயில், எண்ணெய் போன்ற விஷயங்கள் எதையும் தடவலை, ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஷியல் பிஞ்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜாலைன் பிஞ்சிங் அப்படின்னு, இதான் ஜாலைன், தாடை எலும்பு. இந்த தாடை எலும்பு தான் இந்த ஜாலைனை கொடுக்குது நம்மளுக்கு. இந்த பகுதியில் நம்ம 5 வாட்டி இந்த பிஞ்சிங், கிள்றது அப்படிங்கிற விஷயத்த பண்ணுங்க. இதான் ஃபஸ்ட்டு ஃபேஷியல் மசாஜிங் டெக்னிக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே ஏன் இந்த பகுதியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா, இங்கே தான் இந்த ஃபேஷியல் நரம்புகள்லாம் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்காகவும் பெரிய தசைகளும் இங்கே தான் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த பெரிய தசையை தூண்டுவதற்காகவும், மெசீட்டர் அதை தூண்டுவதற்காகவும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டெக்னிக், ஃபஸ்ட்டு விஷயத்த பண்ணுறோம். ரைட்? 5 வாட்டி பண்ணுங்கள், இல்லை 10 வாட்டி பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம்.
அடுத்த 2வது மசாஜ். அதுக்கு நான் ஆயில் எடுத்துட்டேங்க. தேங்காய் எண்ணெய் தான். எல்லாரும் அவங்க வீட்டில் இருக்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், தேடி அலையாதீங்க ஏதோ ஒரு தேங்காய் எண்ணெய். இனிமேல் என்னோட முகம் விகாரமாக மாறும். எனக்கே தெரியல, ஏன்னா நான் எடுத்த வீடியோலேயே கொஞ்சம் டஃபஸ்டான கடினமான வீடியோ இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது டெக்னிக் வந்து ஃபேஸ் லிஃப்ட். இப்போ வந்து என் கையில் ஆயில் இருக்குது. ஸோ இந்த ஆயில் வச்சு இதே சின் பகுதியிலேருந்து ஹேர் லைன் வரைக்கும், இயர்லோப் காது வரைக்கும் மசாஜிங் கொடுக்குறோம். 3 என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதே லைனில் கட்டை விரல் வச்சு ஒரு மசாஜிங் கொடுத்துட்ருக்கேன். அழுத்தம் நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொடுங்க. அதாவது இந்த டெக்னிக், இந்த மசாஜிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட். இதான் இங்கே தான் இருக்கும் டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டு. போச்சு, இனிமேல் நான் ஸ்க்ரீனை தொட முடியாது. ஸ்க்ரீனை தொட்டு திருப்பி காமிச்சிருப்பேன். இனிமேல் அப்புறமா கடைசியாக காமிக்கிறேன். இந்த டெம்போரோ மேண்டிபுலர் ஜாயிண்ட்டு அங்கே வலி இருக்கிறவங்களுக்கு, சில பேருக்கு இதை சாப்பிடும்போதோ ஏதோ ஒரு காரணங்களால் வலி இருக்கலாங்க. அப்படி வலி இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் பயிற்சி பண்ணிங்கன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். இதை வலியை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த தசைகள்லாம் சில சமயம் இறுகி போயிருக்கலாம். ஒருவேளை வலி அதிகமாக இருந்துச்சுன்னா அது பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. சாதாரண விஷயந்தான். சில பேருக்கு இது கூட ஒத்துக்காதுங்கிறதுனால நான் ஒரு வார்னிங் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் இதை பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. ஓகேங்க, ஒரு 10 டைம்ஸ் இந்த மசாஜ் பண்ணிட்டேன்னா, அடுத்து இன்னும் மோசம். நெக்ஸ்ட்டு பாம்ஸ். இப்போ பொதுவாக இந்த பாம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் நம்மளுக்கு தரும். இது பயங்கரமான விஷயம். ரைட், இது இந்த போன் இருக்குது பார்த்தீங்களா, சீக்ஸ். இந்த சீக்ஸ் பகுதியில் நம்மளோட கைகள் 2 பக்கமும் ஆயில் இருக்குது வச்சு, இங்கேருந்து சீக்ஸ் பகுதியிலேருந்து அப்படியே மேலே போய் ஃபோர்ஹெட் அப்படிங்கிற நம்ம முன்னெற்றியில் போய் முடித்து ஒரு லைட் அழுத்தத்தை கொடுக்குறோம். 1 2 3 4 5 செகண்ட்ஸ். அங்கேருந்து திருப்பி அதே மாதிரி கீழே வந்து சீக் போன்ஸ்க்கு அழுத்தத்தை கொடுக்குறோம். 1 2 3 4 5. இது 1 டைம். அதே மாதிரி 2nd டைம் 1 2 3 4 5. ஓகே, ஸோ இதே மாதிரி 3rd டைம் 4th டைம் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் நீங்கள் இந்த முன்னேற்றி பகுதியில் ஒரு ப்ரெஷர் கொடுங்க. 5 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் கொடுங்க. ஓகே, 5 டைம்ஸ் நான் பண்ணிட்டேன். 2nd மசாஜ் முடிஞ்சுது. ஃபேஸ் லிஃப்ட் இது. அடுத்து தேர்டு வந்து அயன் மசாஜ். அயன் பண்ணுறோம், துணி கசங்கிறதா அயன் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இப்போது முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களுக்கு என்ன டெக்னிக்கில் நம்ம மசாஜ் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியாது. மசாஜ் தெரப்பிஸ்ட் டெக்னிக்ஸு பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபேஷியல் மசாஜ்க்கு இது ஒரு டெக்னிக்குங்க. என்னென்னா, எங்கெல்லாம் வந்து இந்த சுருக்கங்கள் இப்படி ஹரிசாண்டலாக இந்த மாதிரி லைன் இப்படி இருக்கோ, ஸோ நம்ம வந்து இந்த சுருக்கங்களை நீக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய மசாஜிங் அப்படிங்கிறது இப்படி இந்த லைன் இப்படி போகணும், வெர்டிக்கலாக போகணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சுருக்கங்கள் இப்படி இருக்குன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் லைனை நம்ம சூஸ் பண்ணணும். அதான் டெக்னிக். சரிங்களா? சுருக்கம் இப்படி இருக்குது. சில பேருக்கு சுருக்கங்கள் இப்படி இருக்குல்ல, அது எந்த டைரக்ஷனில் இருக்கோ, ஸோ சுருக்கங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க வேண்டிய டைரக்ஷன் இப்படி. இங்கே இருந்துச்சுன்னா, இல்லை சுருக்கங்கள் வந்து இங்கேயும் இப்படியே இருந்துச்சு இப்படி அப்படின்னா நீங்கள் கொடுக்க வேண்டிய டைரக்ஷன் இப்படி. ஸோ நேர் ஆப்போசிட்டுங்க. சுருக்கம் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இப்படி. ஸோ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வந்து நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணி இதை நம்ம பண்ணலாங்க. நம்ம வந்து 6 டைம்ஸ் இதை பண்ணுங்க. ஓகே, இந்த லைன் இருக்கா, இந்த பகுதியை வந்து 1 முடிஞ்சது. இப்போ 2nd டைம் பண்ணுறேன். அடுத்து 3rd டைம் பண்ணுறேன். இப்போது இதில் ஒரு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது முகத்துக்கு பொலிவு கிடைக்குதோ இல்லையோ, நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாகிறதும், ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணர்வும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க. நீங்களே பண்ணிக்கிட்டாலும் இதே ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இன்னொருத்தர் பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லுவீங்க.
பட் நீங்களே பண்ணிக்கிறது இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா டெய்லி போய் இன்னொருத்தர் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்துருக்க முடியாது. இல்லைனா இந்த வீடியோவை காமிச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பார்ட்னரை பண்ண வச்சிங்கன்னா அது ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், ரிலாக்ஸ் இல்லாமையும் இருக்கலாம், சொல்ல முடியாது. சரி, அடுத்து ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் சுருக்கம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆள்காட்டி விரலை வச்சு மசாஜிங் டெக்னிக் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 4வது எக்ஸசைஸுங்க. இது டெம்பிள்ஸ். இந்த டெம்பிள்ஸ் பகுதியில் நாம் வந்து சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜும் கொடுக்கணுங்க. ஏன்னா இந்த டெம்பிள்ஸுங்கிறது மிக முக்கியமான பகுதி நம்மளுக்கு. 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்போ எந்த டைரெக்ஷனில் கொடுத்தீங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 1 more time 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 times பண்ணலாங்க. ஏன்னா இந்த பகுதி வந்து நல்ல ரத்த ஓட்டம் நிறைந்த பகுதி. ஹேர் லைனுக்கும் இதுக்கும் இடையில இருக்குது. ஹேர் லைன் இங்கே இருக்குது, இங்கே நெற்றி இருக்குது. அப்படிங்கும்போது நல்லது இந்த பயிற்சியை செய்யும்போது. ஓகே, அடுத்து 5வது நம்ம புருவம். இந்த புருவமே வந்து அது ஒரு பெரிய தசை மேலே தான் உட்காந்துருக்கு. இந்த புருவத்துக்கு நம்ம இந்த ப்ரோ போன், இது போன் எலும்பு, இந்த எலும்பு மேலே நம்ம இந்த டெக்னிக் பண்ணுறோம். அப்படியே நீங்கள் ரிங் ஃபிங்கர் மோதிர விரலை யூஸ் பண்ணி இங்கே இன்னர் எஜ்ஜிலேருந்து அவுட்டர் எஜ்ஜுக்கு கொண்டு போங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஒரு ப்ரெஷர் அழுத்தத்தோடு கொண்டு போங்க. 8, 9, 10. ஓகே, இது 5. 6வது இதே விஷயத்த உங்கள் 2 கண்களுக்கும் மேலே உள்பக்கமாக பண்ணுங்கள். ஆனால் மூமெண்ட் டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா இன்னர் டு அவுட்டர். இங்கேயும் ஒரு எலும்பு இருக்கும். இது இப்படி தான் இருக்குது இந்த எலும்பு. அதனால் இந்த எலும்பு பார்டரில் நீங்கள் கொடுத்தீங்க. இந்த 6வது டெக்னிக்கில் கீழே உள்ள எலும்போட பார்டரில் கொடுக்குறீங்க. 1, 2. இது வந்து கண்களுக்கு கீழே வரக்கூடிய கருவளையம் போன்ற விஷயங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்யும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட தசைகளுக்கு நம்ம எப்போவுமே ஆக்ஷனே கொடுக்கறதே கிடையாது. இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்லைட் மசாஜிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி நம்ம முகத்தை கழுவும்போது உண்மையிலே வந்து டெய்லி இந்த ஹேபிட்டை வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களோட கண்களின் கீழே இருக்கக்கூடிய தோள்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். 7வது பிஞ்சிங் த ஐப்ரோ. ஸோ இது வந்து உங்களோட தம் ஃபிங்கர் கட்டை விரல் ஆட்காட்டி விரல் வச்சு இங்கே பிஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 times பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். வீடியோக்காக கொஞ்சம் ஸ்பீடாக நான் அழுத்தி பண்ணி காமிச்சிட்ருக்கேன். அடுத்து 8வது நம்ம இந்த சென்டரில் இந்த 2 புருவத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய சென்டரில் நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போய் அப்புறம் அவுட்டரில் வர்றது. இது 8வது டெக்னிக். 2, 3, 4. இந்த இடத்துல போகும்போது ஜாக்கிரதை, ரொம்ப அழுத்தத்தை கொடுக்காதீங்க, இல்லை இங்கேயே கூட நிறுத்திக்கங்க இந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டை ஒரு 10 times பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு 4 to 5 times இதை ரிப்பீட் பண்ணுங்கள். அடுத்து 9வது மசாஜ். இதுவுமே இந்த இடத்துல இயர் லோபுன்னு சொல்லக்கூடிய இந்த காதுக்கு கீழே நம்ம இந்த பால்மார் சர்ஃபேஸை வச்சு உள்ளங்கையை வச்சு நம்ம சர்க்குலர் மோஷனில் மசாஜும் கொடுக்குறோம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் இப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம். மறுபடியும் இப்போ ஆரம்பித்த இடத்துக்கிட்ட வரோம். இது மாதிரி இப்போ மட்டும் ஒரு வித்தியாசமான சவுண்டு மைக்கில் கேட்குதான்னு தெரில, எனக்கு கேட்குது. ஏன்னா என் தாடியை நான் மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே இதே மாதிரி அதாவது ஃப்ரண்ட்டில் பண்ணதை இப்போது பேக்கில் ரிப்பீட் பண்ணுறோம். 10 times நீங்கள் இந்த மசாஜிங் கொடுங்க காதுக்கு கீழே.
வெரி வெரி இம்பார்ட்டண்ட், காதுக்கு கீழே. சரியா? இப்போது அப்படியே இங்கே ஆரம்பித்து அப்படியே மேலே போய் இங்கெல்லாம் மசாஜிங் பண்ணிவிட்டு வந்துட்டோம். கடைசி விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இப்படி கிள்ளணும் இல்லையா, இதே விஷயத்தோட முடிங்க 10th மசாஜ் அதுதான். அதாவது லைட் டேப்பிங் கொடுக்கலாம். நான் சொன்ன இந்த தசைகள் இருக்கிற ஏரியாவில் எல்லாம் டேப்பிங் கொடுங்க. இங்கே தசைகள் இருக்குது, இங்கே தசைகள் ஃபுல்லாக தசைகள் இருக்கு இல்லையா, அதனால் எல்லா பக்கமும் டேப்பிங் கொடுங்க. குறிப்பாக இந்த பகுதிக்குள்ளெல்லாம் நம்ம அதிகமாக போக கிடையாது. பண்ணிவிட்டு நீங்கள் பிஞ்சிங்கும் பண்ணலாம். ஸோ இதுதான் டேப்பிங். நம்ம ஃபிங்கர் டிப்பு, நம்ம விரல் நுனியை வச்சு நம்ம மைல்டாக டேப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பண்ணிவிட்டு அப்புறம் பிஞ்சிங் பண்ணுங்கள். இந்த ஜாலைன் பிஞ்சிங் பண்ணுங்கள், மேலேயும் லைட்டாக பிஞ்சிங் பண்ணுங்கள். அதாவதுங்க பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் டெய்லி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எஃபெக்ட் இருக்கும். அதுவும் குறிப்பாக பல விஷயங்கள், அதாவது நம்ம ஃபேஸ்க்கு நம்ம சுத்தமாக எந்த ஒரு கவனிப்புமே நம்ம கொடுக்கறதில்ல. ஆனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ரெகுலராக பண்ணும்போது, ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பண்ணி பாருங்களேன். உங்கள் ஸ்கின் கேர், இது ஒரு ஸ்கின் கேர், சிம்பிள் ஸ்கின் கேர். இதுக்கு எதுவும் பெரிய செலவு கிடையாது. சாதாரண தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு 10 ml தேங்காய் எண்ணெய் வச்சு ஃபுல்லாக நான் பண்ணி முடிச்சிட்டேன். செலவில்லா மருத்துவம். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மருத்துவ தகவலோட மீட் பண்ணுறேன். இப்போ போய் கை கழுவிக்கிறேன். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் எண்ணெயை போட்டு தேய்ச்சி முகத்தை நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதனால் நிறைய பேருக்கு டவுட் வரும், டாக்டர் இப்போ எப்படி நீங்கள் மூஞ்சி கழுவ போகிறீங்க, காலையில் தான் சோப் போடணும்னு சொன்னீங்க, இரவும் நீங்கள் சோப் போடணுமா வேணாமா அப்படிலாம் டவுட் வரும். இவ்வளோ தூரம் ஆயில் போட்டு நம்ம அப்படியே தூங்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக எண்ணெயும் போகாது நம்ம ஃபேஸில். அப்போ நான் யூஸ் பண்ணுறது இந்த சோப்பு தான். கட்டாயம் சோப்பு போட்டு ஃபேஸை கழுவிக்கலாம். அதுக்காக அந்த எண்ணெய் போகிற அளவுக்கு பயங்கரமாக அழுத்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு தடவை சோப் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒத்தி எடுத்துக்கோங்க. காலையில் மறுபடியும் தான் ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறீங்களே, குளிக்கும்போது 2 வாட்டி ஆகிடுது. ஸோ உங்களுக்கு நல்லாவே இருக்கும் முகம் பொலிவு, அதெல்லாம் டவுட்டே இல்லை.